ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இது வெட்னஸ்டே ஈவினிங். சரி, நாளைக்கு கிறிஸ்மஸுங்கிறதுக்காக எதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் புட்டுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நாங்கள் எதுவும் கொடுக்கல. அதனால சரி அவங்களுக்கு எதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ரவா லட்டும் எனக்கு எப்போவுமே குலாப் ஜாமுன் தான் அடிக்கடிக்க செய்வேன். எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அந்த குலாப் ஜாமுன் இருக்கும். சரி அது வேண்டாம், இந்த முறை ரவா லட்டு ட்ரை பண்ணலான்னு ரவா லட்டும் ப்ரௌனி கேக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ப்ரௌனி கேக்கும் செஞ்சுருந்தேன். லாவா ப்ரௌனி செஞ்சுருந்தேன். ரவையை நல்லா வறுத்துட்டு, தேங்காயும் நல்லா வறுத்துட்டு, சர்க்கரை நான் 1 கப் ரவை எடுத்திருந்தேன். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு அதிலே ரவையை போட்டுரும். அப்போ நல்லா வெந்திருக்கும். ஏன்னா ரவை உடையிற மாதிரி இல்லைன்னா இறுக்கி செஞ்சால் ரவா லட்டு இருக்குன மாதிரி இருந்தால் இவங்களுக்குலாம் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்ச சூப்பராக வெந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் இந்த பக்கம் லாவா கேக்லாம் ரெடி பண்ணிட்டு லைட்டு சூடாக இருக்கும் போதே அந்த லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நல்லா கையெல்லாம் பயங்கரமாக சுட்டுச்சு. ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது. அந்த வாசனை, அந்த ஏலக்காய் நெய்யெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த திருப்பதியில் லட்டு கொடுப்பாங்க அந்த வாசனை இருந்துச்சு. பாய், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள்.